நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. விளக்கம். கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் போலி மருந்து விவகாரம். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசே முழு பொறுப்பு. திமுக குற்றச்சாட்டு. தனியார் ரசாயன ஆலையில் வாயு கசிவு. 10க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம். காரைக்காலில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்த 7 மாணவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 160 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிருமாம்பாக்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்ததில் மாணவர்கள் சிலர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதும் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் மயிலாடுதுறை மாவட்டம் தாலா சாக்காட்டைச் சேர்ந்த சுமன்ராஜ் 21, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நத்தம் பகுதியைச் சேர்ந்த புருஷோத்தமன் 20, புதுச்சேரி திலாஸ்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் நபில் 21, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த அஜய் 21, ஷேகாசி 22, பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த ஷாசிக் அலி 26 மற்றும் கடலூர் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த சுதர்சன் 23 என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் அனைவரும் தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் நர்சிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருவதும், சென்னை மற்றும் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குறைந்த விலைக்கு கஞ்சாவை வாங்கி மருத்துவ மற்றும் நர்சிங் மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 160 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரையும் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்து வடக்கு வாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து. ரசாயன புகைமூட்டம் கிராமத்துக்கு பரவி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட மக்கள் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விபத்து குறித்த முழு தகவலும் சேகரித்த பின்பு தொழிற்சாலையில் நம்பகமான செயல்பாடு தெரிந்த பிறகு தொழிற்சாலை இயங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வடக்கு வாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் இன்று ரசாயன வாயு உற்பத்தி செய்யும் இடத்தில் திடீரென்று வாயு கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகைமூட்டத்தால் அருகில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் மக்கள் மூச்சு திணறல், வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டனர். வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உள்ளிட்ட 14 பேர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் கிராம மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி விபத்து குறித்து அரசு அதிகாரிகள் போலீசாரிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வடக்கு வாஞ்சூர் கிராம மக்களை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் 1 லட்சம் சம்பளத்தில் பர்சனல் செக்ரட்டரி வேலை வாங்கித் தருவதாக கூறி கேரளாவை சேர்ந்த இளம்பெண்ணிடம் ரூபாய் 5 லட்சத்தை அபகரித்ததுடன் தனக்கு முதலமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் செல்வாக்கு உள்ளது என கூறி அந்த பெண்ணை அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து கடுமையாக தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்த தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் தலைநகர் திருவனந்தபுரம் தல்லம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் இவர் தனக்கு தெரிந்த கேரளத்தை சேர்ந்த ஷாஜி என்பவரிடம் வேலை கேட்டுள்ளார். அதற்கு ஷாஜி புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் இன்ஜினியரிங் கம்பெனி நிறுவனரும் கடலூர் மாவட்டம் குடிகாடு பகுதியைச் சேர்ந்தவருமான லட்சுமிகாந்தன் வயது 42 என்பவரின் தொலைபேசி எண்ணை கொடுத்து பேசும்படி கூறியிருக்கிறார். அதன்படி அந்த இளம்பெண் லட்சுமிகாந்தனின் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அவர் பர்சனல் செக்ரட்டரி வேலை இருப்பதாகவும் மாத சம்பளம் ரூபாய் 1 லட்சம் தருவதாகவும் கூறியுள்ளார். அதனை உண்மை என நம்பியும் தனக்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்திலும் தனது உடைமைகளுடன் அந்த இளம்பெண் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரை தொழிலதிபர் லட்சுமிகாந்தன் தனது காரில் அழைத்துக் கொண்டு கடலூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைத்துள்ளார். பின்னர் மறுநாள் 21ஆம் தேதி காலை லட்சுமிகாந்தன் அந்த இளம்பெண்ணை கிருமாம்பாக்கம் ராதாநகர் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் மேல் மாடியில் தனது பணியாளர்கள் தங்குமிடம் என கூறி அங்குள்ள ஒரு அறையில் தங்க வைத்தார். வேலைக்கு எப்போது சேர வேண்டும் என இளம்பெண் கேட்டுள்ளார். அதற்கு அவர் கம்பெனியில் தற்போது சிவில் ஒர்க் நடந்து வருவதாகவும் 1 வாரம் கழித்து வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் மே மாதம் 25ஆம் தேதி லட்சுமிகாந்தன் இளம்பெண் தங்கியிருந்த அறைக்கு வந்து தனக்கு அவசரமாக ரூபாய் 10 லட்சம் தேவைப்படுகிறது, ஓரிரு நாட்களில் பணத்தை திரும்ப தந்து விடுகிறேன் என கேட்டுள்ளார். அதனை நம்பி முதலில் ரூபாய் 5 லட்சம் அவரது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் பணத்தை திரும்ப கேட்டபோது லட்சுமிகாந்தன் பணத்தை தராமல் தட்டி கழித்துள்ளார். இதற்கிடையே லட்சுமிகாந்தன் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மதுபோதையில் இளம்பெண் தங்கியிருந்த அறைக்குள் வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். பணம் அனுப்பிவிட்டு அடிக்கடி போனில் கேட்டு தொந்தரவு செய்வாயா, பணம் கொடுக்க முடியாது, எனக்கு முதலமைச்சர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் வரை நன்கு தெரியும் என கூறி அப்பெண்ணை தாக்கியுள்ளார். மேலும் வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது பற்றி வெளியே கூறினால் தீர்த்து கட்டி விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சென்னையில் உள்ள உறவினர் ஒருவரிடம் கூறி அழுதுள்ளார். பின்னர் அறையை விட்டு வெளியேறிய அவர் கிருமாம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொழிலதிபர் லட்சுமிகாந்தனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் ஆபத்தான முறையில் பின்புறம் கால் வைக்கும் பகுதியில் மாணவர் ஒருவர் தொங்கியபடி பள்ளிக்கு செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் நபர் ஒருவர் என 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சாலையில் வேகமாக செல்கின்றனர். அதன்படி வாகனத்தை ஓட்டும் நபர் மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 பேர் பின்னே உள்ள சீட்டில் அமர்ந்தபடியும் மற்றொருவர் இருசக்கர வாகனத்தின் பின்பு கால் வைக்கும் பகுதியில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட நிலையில் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. மாணவர்கள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் பல்வேறு உயிரிழப்பு ஏற்படுகிறது. மேலும் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் வேன் மோதி உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுவது தொடர் கதையாகி உள்ளது.
எனவே இதனை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி நகரில் டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்களை இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி ஆவணங்கள் இல்லாத டெம்போக்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கி பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும் வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இன்று புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறார்களா, ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக உள்ளனவா, மது அருந்துவிட்டு வாகனம் இயக்குகிறார்களா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் பொழுது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்டு 2 டெம்போக்களுக்கு போலீசார் உடனடி அபராதம் விதித்தனர். மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் உரிய ஆவணங்களுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தினர். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் ஆடி முதல் வெள்ளியை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல் மற்றும் மாவிளக்கு ஏற்றுதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மலர்கள், வேப்பிலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமகவினரால் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தொகுதி தலைவர் காந்திதாஸ், செயலாளர் சௌரிராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாமக கட்சியின் கொள்கைகள், செயல்பாடுகள் மற்றும் முன்னவர்கள் ஆற்றிய தியாகங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த் மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிமாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சகிசன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் உள்தெருக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அவர்கள் இன்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல் மற்றும் ஊர் பொதுமக்கள் உணர்ந்தனர். தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பில் 12,000 கிலோ சர்க்கரை வழங்கும் திட்டத்தை நெல்லித்தோப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி மகேந்திரன் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு
புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தாரக அறக்கட்டளை சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாரக அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியுமான மகேந்திரன் தலைமையில் ஆனந்த் முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 12,000 கிலோ சர்க்கரை வீடு வீடாக வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் மற்றும் தாரக அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகள், சமூக சேவைகள் குறித்து தகவல்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதன் தொடக்கமாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பூத் எண் 9 பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அப்பொழுது பொதுமக்கள் தாரகை அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி புதியவன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், மோரிஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் விரிவுரையாளர் ரத்தினவேலு வரவேற்புரை வழங்கினார். பள்ளி முதல்வர் திருமதி அர்பிதா தாஸ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். முன்னதாக 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் டாக்டர் ஆரோக்கியராஜ் சீசர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் திரு ஏழுமலை ஆகியோர் நடத்தினர். நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஷண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் திருவிழாவை அமைச்சர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஷண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சிவக்கொழுந்து திருவிழாவை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்து முதல் கார் புக் செய்த வாடிக்கையாளர்களுக்கு காரின் சாவியை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு ஷண்பகா கார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அசோகன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்திருவிழாவில் அரேனா மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக 1,39,705 வரை சிறப்பு சலுகைகள் பெறலாம். அதேபோல் நெக்ஸா மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 2,20,000 வரை சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் போலி மருந்து தயாரிப்புகளுக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக அமைப்பாளர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் முந்தைய போலி மருந்து குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்து வருவதும், சிபிஐ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த குற்றத்தில் அரசு அதிகாரி கைதாகி இருப்பதும் நாடே அறிந்தது. இந்த நிலையில் மீண்டும் புதுச்சேரியில் அதே வழியில் வேறு ஒரு போலி மருந்து தொழிற்சாலை இயங்குவதும், அங்கே 625 வகையான போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு இலங்கை உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்ததும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு குற்றம் நடந்து அது விசாரணையில் உள்ள போது அதே குற்றத்தை மீண்டும் இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கு யார் அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது? புதுச்சேரியில் நடந்து வரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையும் குற்றவாளிகளோடு அவர்கள் கொண்டிருக்கும் நெருக்கமுமே இதற்கு காரணம். முதல் போலி மருந்து வழக்கில் நடவடிக்கை தாமதமாக்கப்பட்ட நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டங்களும் அழுத்தமுமே இவ்வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு வேகமெடுத்தது. அதே பாணியில்
தான் இன்றைய குற்றத்திற்கும் குற்றவாளிகளுக்கும் துணையாக இந்த அரசு உள்ளதோ என்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்த அமைச்சரவை அதிகாரத்தையும் கையில் வைத்துள்ள முதல்வர் ரங்கசாமி இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து குற்றம் பற்றி வாய் திறக்காமல் இருப்பது வாக்களித்த மக்களுக்கு அவர் செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஆகும். அவரது மௌனமே குற்றச் செயலுக்கு தூண்டுதலாக அமைந்துவிடக் கூடாது. இந்த அரசுக்கும் குற்றவாளிகளுக்குமான தொடர்பு முழுமையாக வெளிக்கொணரப்பட வேண்டும். இதுபோன்ற குற்றங்களை கட்டுப்படுத்தும் அமைப்பாக உள்ள புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறையின் அலட்சியமும் கண்காணிப்பு இன்மை பற்றி முதல்வர் அக்கறை கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வந்த அந்த தொழிற்சாலையில் என்ன மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்யாமல் இருந்தது அவர்களின் நிர்வாக தோல்வியையும் சாத்தியமான ஊழலையும் காட்டுகிறது. ஆகவே இத்தகைய தொடர் குற்றங்களுக்கு புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த இரண்டாவது போலி மருந்து விவகாரத்தையும் தற்போது சிபிஐ விசாரணையோடு இணைந்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடரும் போலி மருந்து விவகாரம், பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசே முழு பொறுப்பு, திமுக குற்றச்சாட்டு. தனியார் ரசாயன ஆலையில் வாயு கசிவு, 10க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம், காரைக்காலில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.